கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை சரியாக இல்லை என்பதால் சிபிஐ விசாரணை கேட்பதாக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். கருணாபுரத்தில் விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழக அரசினுடைய அரசு இயந்திரம் முழுமையா இயங்கவில்லை. கவர்மெண்ட் மிஷினரி ஸ்டக் டவுன் ஆயிடுச்சு. இயங்காத ஒரு அரசு ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. மதுராந்தகத்திலையும் மரக்காணத்திலையும் மதுராந்தகத்திலையும் 23 பேர் இறந்திருக்காங்க. அதே பாணியில அதே மெத்தனால கலந்து திருப்பியும் குடிச்சிட்டு 51 பேர் இறந்திருக்காங்க. எங்களோட வக்கீல் நாங்க இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்ணி சொன்னோம். ஒரே ஏரியால கருணாபுரம் அங்க என்ன பைப்ல கொடுத்தாங்களா? அத்தனை பேர் இறந்திருக்காங்களேன்னு நாங்க ஆர்கியூ பண்ணோம். நீதிமன்றம் கேட்டது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ அவர் எஸ்பிட்ட கொடுத்திருக்காரு, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு, சட்டமன்றத்தில் கூட அந்த உரிமை அட்டென்ஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அப்ப அரசுக்கு வந்திருக்காதா? அப்ப அது மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு நீங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நீதிபதி சொன்னாரு, நான் யூடியூப்ல பார்த்தேன், இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பே கல்வராயன் மலையில சாராயம் காட்சி வித்துட்டு இருக்காங்கிறத யூடியூப்ல பார்த்தேன். இதெல்லாம் உங்க கவனத்துக்கு, அரசின் கவனத்துக்கு வரவே இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிறார். ஏன்னா நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை.